ஹாய் எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீக் கோல்டோட வீக் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீக்கும் அதே மாதிரி அழகாக மார்க்கெட் வந்து அப்ரோச்சபிள் ஆச்சு. ஏன்னா எஃப்எம்சி மீட்டிங்ஸ் அதில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு அப்போ எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மேலே போச்சு. ஆனால் தெளிவாக சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கான சூழ்நிலையுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அஃபிஷியல்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்ஃப்ளேஷனுமே இப்போ நடக்கலை. ஆஸ் பர் த மார்க்கெட் கண்டினியூஷன் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா, கரண்ட் ட்ரெண்டை தான் என்ன ஆக போகுது அப்படின்னா ரிப்பீட் பண்ண போகுது. கரண்ட்டாக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பட் நான் இப்போ சொன்னதும் அதே தான், மார்க்கெட் பை ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த ஜோன்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ ஜோன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்விங் லோ ஜோனில் இப்போ வரைக்குமே மார்க்கெட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பட் எப்படி வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டோடைய அப்ரோச்சபிள் அந்த வீக்கோட மொமெண்டமை வச்சு நம்ம அப்ரோச் எடுப்போம். ஸோ வீக்லி மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செல்லிங் ப்ரெஷர் தாம்மா வந்துட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் வீக் கேண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த கேண்டில் தான் லைக் ஸோ லாஸ்ட், அதாவது இந்த கேண்டில் நான் சொல்லியிருக்கேன், நான் நோட் பண்ணுற கேண்டில் பார்த்தீங்க, இந்த கேண்டலோட ஹையை மார்க்கெட்டால் பிரேக் டவுன் பண்ண முடியல. ஸோ ஏன்னா விக் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஸோ திருப்பியுமே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, திருப்பி எகைன் டு த செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ இந்த கேண்டலோடைய ஹையை மார்க்கெட் தூக்குறாங்களோ, இந்த லெவலோட ஹையை தூக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த டெஸ்டினேஷன் வந்து இந்த கேண்டலோட லெவலாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா இந்த ஜோன்ஸோட ஏரியாவை டோட்டலாக டாமினேட் பண்ணணும். டாமினேட் பண்ணாதான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஷூட்டப் ஆக போகுதுங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும். அதர்வைஸ் வந்து நம்ம யோசிக்க முடியாது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்க ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த லைன், அதாவது 4103 இந்த லைன் இருக்க பாருங்க, இந்த லைனை டாமினேட் பண்ணவே கூடாது. ஸோ டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டை பார்க்கும்போது இந்த லைன்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெய்லியுமே அதே வேவாக தான் நான் அப்ரோச்சபிளில் வச்சுருக்கேன். மார்க்கெட் என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி அப்ரோச்சபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் யோசித்து நான் இந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது மார்க்கெட்டு செல்லிங்க்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ செல்லுக்கான சான்சஸ்ங்கிறப்போ லாஸ்ட் டே கேண்டலுமே ஒரு புல் கேண்டலாக இருந்திருக்கு. அகைன் ஒரு பியர் கேண்டல், மேபி இந்த வாரமுமே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ அகைன் மார்க்கெட் இந்த லைனை 403 அப்படிங்கிற லைனை டாமினேட் பண்ணுதுன்னா சிம்பிள், நான் இந்த இடத்த மாட்டேன். அதாவது இந்த கேண்டில் தெரியுதா, இந்த கேண்டலோட லெவலை எதுக்காதது வரைக்குமே மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஏரியா வரைக்குமே செல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் இந்த இடத்துல நான் இதை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டை கிளியர் பண்ணுச்சு. ஆஃப்டர் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துச்சு. அகைன் மார்க்கெட் மேலே போன மாதிரி போயிட்டு அகைன் கீழே வந்துச்சு. அப்போ கீழே வரும்போது மார்க்கெட்டோட ஜோன் ஏரியாஸ் நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்மளோட ஜோன் ஏரியாவாக வச்சுருக்கோம். இப்போது அஸ் பர் த கண்டிஷன் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜோன் ஏரியாவில் ரெப்ரசேஷன் பண்ணிட்டு அகைன் இந்த லெவல் ஆஃப் ஹை, நான் இந்த ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தேன், நான் இங்கே மார்க் பண்ணேன். ஸோ இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் தான் கீழே விழுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த போய் டச் பண்ணி அந்த இடத்துல அக்ரெசிவான செல்லர்ஸ் உள்ள வராங்க அப்படிங்கிற அகைன் மார்க்கெட்டோட செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா க்ளீனாக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி நான் கூட ட்ரேட் எடுத்துருந்தேன். ஸோ நான் அந்த ட்ரேடை கூட நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ க்ளீனாக, ஸோ ஏன்னா இப்போ லைவில் நான் ட்ரேட் எடுத்துருந்தேன், ட்ரேட் எடுத்துருந்தேன். ஸோ ரன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்துருந்தது, ரைட்டா? ஸோ சிம்பிள், இதோட ப்ராஃபிட் ஹிட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஸோ எஸ், அதையும் நான் காமிக்கலாம். டார்கெட் ஹிட்டான இருக்குமோ அதோட ப்ராஃபிட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. சிம்பிள், மார்க்கெட்டில் இவ்வளோ தான். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிறேன். பட் இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன், எந்த மாதிரி எடுத்தேன், என்ன செனரியில் நான் ட்ரேட் எடுத்தேன், இதோட அப்டேட்ஸ்லாம் வந்து நான் கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். பட் வீக்லியோட பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
வெல், ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் நம்ம பிளான் பண்ணதான் நான் சொன்னதான். ஸோ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாட்டிட்டு இருந்தோம். இப்போ இன்னுமே செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஏன்னா இந்த லெவலில் ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மைன் பண்ணியிருந்தேன். பட் இன்னுமே ஸ்ட்ராங்காக செல் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா மார்க்கெட் கீழே வரும்னு நான் எதிர்பார்க்கேன். இந்த லெவலில் டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே வருங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த லெவலில் டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஸோ கண்டினியூவாக எங்கே போகலாம் அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து அது கரெக்ஷன் இருக்கும், கரெக்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் எப்படி நடக்க போகுது, இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்க போகுது. அதர்வைஸ் செல்லுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் செல்லுக்கு ட்ரை பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நான் எதனால செல்லுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் க்ளீனான அப் ட்ரெண்ட் இந்த இடத்துல இருந்துச்சு, ரைட். ஸோ க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 ஹவரில் ஒரு க்ளீன் அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. அந்த அப் ட்ரெண்டோடைய ஸ்விங் லோவை எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணான். சரி, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனேன் ஏங்கிட்ட நான் இங்கே ரிசர்ச் பண்ண போகிறேன். இந்த இடம் என்னோட ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவாக இருந்துச்சு. அதே நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாலேருந்து மார்க்கெட்டோட அப்ரோச் எந்த மாதிரி இருக்க போகணும்னு யோசித்தேன். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு அப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் தான் எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தான். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டை அப்ரோச்சபிள் பண்ணேன். இப்போ இல்லை ப்ரோ நானுமே வந்து ஸ்கேல்ப் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் கரண்ட் செனரியில் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் வேணா. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜோன் ஏரியாவை இப்போ நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன் ஏரியாவை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜோன் ஏரியாவை பிரேக் பண்ணட்டும். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் வீடியோ போடுறதுக்குள்ள மேபி பிரேக் ஆகலாம், இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கேல்ப் ட்ரேடராக இருக்கீங்க, ஒரு 50 மினிட்ஸில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்ஜெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளான அப்ரோச்சபிள் தான். ஸோ இப்போ நான் வந்து இதை ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இந்த இடத்துல இதை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே, அதே இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டோட இந்த லெவலுக்கு ட்ராவல் பண்ணும். ஸோ ரெண்டே கேட்டகரி தான், ஒன்று இதுவா இல்லை இதுவா. ஸோ எப்படி ப்ரோ நடக்கிறதுக்கு வாய்ப்புனா இப்போ மார்க்கெட் இந்த செனரியில் இருக்குன்னா இப்போ ரியாக்ட் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணுன்னா இது ஸ்விங் லோவாக மாறிடும். ஸோ இந்த லோ பிரேக் பண்ண வரைக்குமே மார்க்கெட் என்னன்னா மேலே போகும். ஸோ அதை பேஸாக வச்சு நீங்கள் அழகாக ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை இதை பிரேக் பண்ணிடுச்சு, ஸோ as per the conditions மார்க்கெட்டில் என்ன பண்ணுது இந்த லெவலில் பிரேக் பண்ணுது, எகன் மார்க்கெட் கரெக்ஷனுக்கு போகுது, எகன் மார்க்கெட் என்ன ஆகுது கீழே வருது அப்படின்னா அந்த ரூலை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். பட் நமக்கு தேவை இந்த ஜோனோட ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்த ஜோன்ஸோட ரிஃபைன்மெண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண முடியும். பட் இங்கே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறது அந்த அப்ரோச்சபிள் தான். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் டு அப்ரோச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ட்ரேட்ஜீனியஸோடைய கோர்சஸோட மாடலை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பாலிசியோட ட்ரேட்ஜீனியஸ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன் டைம் அது என்னங்கிற என்கொயர் பண்ணுங்கள். இதே அளவுக்கு நீங்களும் ஒரு ட்ரேடர் ஆகணும், ஒரு மார்க்கெட்டோட பையாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டோட தெளிவான ஜோன்ஸ் என்ன, எந்த ஜோனில் பை எடுக்கணும், எந்த ஜோனில் செல் எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு அப்போ பண்ணுங்க. பட் as per the long term view sell, but short term viewக்கான ஜோன்ஸும் நான் ரிஃபைன் பண்ணி கொடுத்துட்டேன். இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க. நம்ம ட்ரேட்ஜீனியஸ் டீமே எவரி வீக் மார்க்கெட்டோட அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் எடுங்க. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கீழே உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே அண்ட் தென் பை.